எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்களோட வேலன் ஆன்மீக ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம நவக்கிரகத்தோட வரலாறு பார்த்துட்ருக்கோம். சூரிய பகவான் வரலாறு நம்ம பார்த்தாச்சு, சந்திர பகவான் வரலாறு, செவ்வாய் பகவான் வரலாறு, குரு பகவான் வரலாறு, ராகு கேது வரலாறு, இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சுங்க. அது எல்லா வீடியோஸும் நம்ம சேனல் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வரலாறு பார்த்திங்கன்னா புதன் கிரகத்தோட வரலாறு பார்க்குறோம். அதாவது புதன் பகவான். இந்த புதன் பகவான் எப்படி பிறந்தாருன்னு கேட்டால், சந்திர பகவான் தன்னோட சிறு வயசில் பிரகஸ்பதியான தேவகுரு கிட்ட கல்வி கற்றுக்கிட்டு இருந்தார். அதாவது எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டு இருந்தார். அந்த டைமில் அவருக்கு எல்லா கலைகளையும் கற்று முடிச்சிட்டாரும், நல்லா வளர்ந்துட்டார். அப்போது தேவகுருவான பிரகஸ்பதி சந்திர பகவான் கிட்ட ராஜசூய யாகம் நடத்த சொல்லி உத்தரவிடுறாரு. அந்த ராஜசூய யாகம் நடத்தினாதான் நவகிரகத்தில் ஒரு கிரகமாக சந்திர பகவான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகத்தை நடத்த சொல்கிறாரு. அந்த யாகத்தையவே சந்திர பகவான் குரு பகவானையே, அதாவது பிரகஸ்பதியவே தலைமை தாங்கி நின்று முன்னிலையில் நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்ல, குரு பகவானும் வர முடியாது, தன்னோட மனைவியை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாராதேவின்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட மனைவியை மட்டும் சந்திர பகவானோட யாகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏற்கனவே சந்திர பகவான் கொள்ளை அழகு. அப்போ அந்த ராஜசூய யாகம் நடத்தும் பொழுது அவரோட அழகு பல மடங்கு கூடிக்கிட்டே போகுது. அப்போ அந்த அழகில் மயங்கின தாராதேவி அங்கேயே இருந்து தன்னோட குரு பகவான் வீட்டுக்கு போகாமல், தன்னோட கணவர்கிட்ட போய் சேராமல் சந்திர பகவானோட சேர்ந்து அங்கேயே வாழ்ந்து 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் புதன் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திர பகவானோட வரலாறுலேயே நம்ம பார்த்தோம். அந்த புதன் பகவான், அந்த சந்திர பகவான் அந்த குழந்தைய, அதாவது புதன் பகவானை கார்த்திகை ரோஹிணின்னு சொல்லக்கூடிய தன்னோட 2 மனைவிமார்கிட்ட கொடுத்து வளர்த்து சொல்கிறாரு. அப்படி அந்த குழந்தை வளர வளர தன்னோட பிறப்பு நெறிமுறை தவறுன பிறப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு வருத்தப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு திருமணம் வேண்டாம், நம்ம பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போ வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது இமயமலை சாரல் இருக்கக்கூடிய சரவண பொய்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதிக்கரை கிட்ட இருக்கக்கூடிய இலாமிருதம் அப்படிங்கிற ஒரு வனப்பகுதிக்குள்ளே போகிறாரு. அந்த வனப்பகுதிக்குள்ளே சாலை அமைச்சு அங்கேயே வாழ்ந்துட்டு வர்றாரு, அங்கேயே வசிச்சுக்கிட்டு வர்றாரு. அப்போது சூரிய குலத்தில் ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளமகாராஜன், இளன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் திக்விஜயம் மேற்கொள்கிறாரு. அப்போ திக்விஜயம் எடுக்கும் பொழுது எல்லா ஊர்களுக்கும் போகிறாரு. எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை, அரசரோட நிலைமை, இது எல்லாத்தையும் பார்க்குறாரு, கேட்குறாரு, விசாரிக்கிறாரு. இது எல்லாமே பண்ண அந்த இலாமிருதம் சொல்லக்கூடிய அந்த வனத்துக்குள்ளே தெரியாமல் தடுமாறி வந்துடுறாரு, வழி தெரியாமல். அப்படி அந்த வனத்துக்குள்ளே வரும் பொழுது அவருக்கு ஒரே தாகம், களைப்பு, இது எல்லாமே சேர இருக்குது. அப்போ தண்ணி எங்கேயாவது இருந்தால் குடிக்கிறதுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு தேடும் பொழுது சரவண பொய்கை நதி அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த சரவண பொய்கை நதியை இவர் பார்த்துறாரு. உடனே அது கிட்ட போய் தண்ணியும் அருந்திட்டு நீராடினா நம்மளோட களைப்பு தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீராடிட்டார். அப்போ நீராடிட்டு மேலே வரும் பொழுது அந்த நதிக்கரையிலேருந்து மேலே வர வர அவரோட ஆண் உறுப்புகள், ஆண் உடல் அப்படியே பெண் உடலாக, பெண் உறுப்புகளுக்கு உண்டான அங்கங்கள் அப்படியே நிற்குது. அப்படிங்கும் பொழுது அந்த இளமகாராஜன் உடனே ஒரு அதிர்ச்சியாகி பயந்துக்கிறாரு. என்ன நடக்குது நமக்கு, நம்ம இப்படி பொண்ணாக மாறிட்டோமே அப்படி. ஏன்னா பெண்ணுக்குண்டான அங்கங்கள் எல்லாமே அந்த ஆண் கிட்ட வந்துருச்சு. அப்போ அந்த ஆண் அதிர்ச்சியாகி நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லையே, என்ன நடக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு எல்லா பக்கம் சுற்றி முற்றியும் பார்க்க தூரத்தில் ஒருத்தர் சாலை அமைச்சு வாழ்ந்துட்டு வர்றதை பார்க்குறாரு. அந்த புதன் பகவானை இலா அப்படிங்கிற அந்த இளமகாராஜன் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது நேராக அந்த சாலைக்கு போகிறாரு. அந்த சாலைக்கு போகிறோன்னா புதன் பகவான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. தனக்கு தான் யார், எப்படி, என்ன பண்ணிட்டு இருந்த, என்ன நமக்கு என்ன நடந்தது, இது எல்லா விவரத்தையும் புதன் பகவான்கிட்ட சொல்கிறாரு. நான் திருப்பி என்னோடய நாட்டுக்கு போக முடியாது, போனால் மக்கள் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, அரசராக என்னால் வாழ முடியாது, நான் பெண்ணாயிட்டேன் அப்படின்னு சொல்ல புதன் பகவான் சரி நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்க வச்சுறாரு. அப்போ சில காலம் போகுது. அந்த இள மகாராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இலை அப்படிங்கிற பெண்ணும் புதன் பகவானும் 2 பேர்த்துக்கும் நட்பு ஆகுது. அந்த நட்பு காதலாக மாறுது. அந்த காதல் திருமண வரையிலும் போய் நிற்கிது. அப்போ 2 பேரும் திருமணம் பந்தத்துக்குள்ளே ஈடுபடுறாங்க, இல்லற வாழ்க்கைக்குள்ளே ஈடுபடுறாங்க. இந்த நிலைமையில் சூரிய குலத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் தன் நாட்டை ஆள்றதுக்கு அரசன் இல்லையே அப்படின்னு வருந்திக்கிட்டு இளமகாராஜன் திக்விஜயம் மேற்கொண்டார். அவர் எங்கே போனார், என்ன ஆனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே அவர் கிடைக்கல. உடனே எல்லாருமே சேர்ந்து வசிஷ்டர் மகரிஷி கிட்ட போகிறாங்க. அப்போ வசிஷ்டர் மகரிஷி என்ன பண்ணுறாரு, தன்னோட ஞானக்கண்ணில் பார்க்குறாரு. யாரை பார்க்குறாரு, இளமகாராஜனை பார்க்குறாரு. அப்போது அவரோட ஞானக்கண்ணில் இளமகாராஜனுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாமே தெரிய வருது. அப்போது அவர் பெண்ணாக மாறி இலா அப்படிங்கிற பெயரோட புதன் பகவானோட
மனைவியாக அங்கே வாழ்ந்துட்டு வர்றது தன்னோட ஞான கண்ணில் பார்த்துறாரு. இந்த தேவர்கள், சூரிய குலத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த புதன் பகவான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சாலைக்கு வர்றாரு. அப்போ உடனே அந்த இலா அப்படிங்கிற பெண் வந்து, அதாவது இளமகாராஜன் பெண்ணாக மாறிட்டாங்களா, அதனால் இலா அப்படிங்கிற பேர். அப்போ அந்த இலா அப்படிங்கிற பெண் வந்து அந்த வசிஷ்டர் மகரிஷியை பார்த்து அழுகிறாங்க. நான் என்ன பண்ணுறது, இப்படி மாறிட்டேன், எனக்கு தெரியல, என்ன நடக்குன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, நாட்டுக்குள்ளே வர முடியாது, வந்தாலும் என்னை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட, உடனே அந்த வசிஷ்டர் வந்து இலா அப்படிங்கிற பெண்ணை பார்த்து, நீ சிவபெருமானை நோக்கி தவம் இரு, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உடனே அந்த இலாங்கிற பெண்ணு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாங்க. சிவபெருமானும் முன்னாடி தோன்றிடுறாரு. அவர் தோன்றி, உன்னோட இந்த சாபத்துக்கு என்னால் விமோச்சனம் தர முடியாது. என்ன காரணம்னா, என்னை பார்க்க தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே வந்து கைலாய மலைக்கு வருவாங்க. நான் அங்கே இல்லை அப்படின்னா அவங்க எல்லாரும் சரவண பொய்கை நதியில் தான் குளிப்பாங்க. ஆனால் சரவண பொய்கை நதியில் அம்பாள்னு சொல்லக்கூடிய பார்வதி வந்து எந்நேரமும் அங்கே வந்து நீராடிட்டு இருப்பாங்க. அப்படி நீராடும் பொழுது தன்னை யாரும் பார்த்துடக்கூடாது, தன்னை எந்த ஒரு ஆண்மகனும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரவண பொய்கை நதிக்கிட்ட வரக்கூடிய ஆண்கள் வந்து பெண்ணாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டுருக்குறாங்க. அதனால பார்வதி விட்ட சாபத்துக்கு என்னால் விமோச்சனம் தர முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் பண்ண முடியும், ஒரு வருஷம் நீ ஆனா மாறு, வேற ஒரு வருஷம் நீ பெண்ணா வந்து வாழு, அதுதான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் போயிடுறாரு. அப்போ இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட அந்த இளமகாராஜன், சரி சூரிய குலத்துக்கு அரசன் வேணும், ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷம் அங்கே வாழ்கிறாரு. அதாவது தன்னோட அரண்மனையில் வாழ்கிறாரு. அப்போ வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திராணியை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த இந்திராணிக்கும் இவருக்கும் 3 குழந்தைகள் பிறக்குது. ஒன்று உத்கலன், ஹரிதாசுவன், வினதாசுவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 குழந்தைகள் பிறக்குது. அப்போது அடுத்த ஒரு வருஷம் பெண்ணாக மாறிடுறாரு. அப்போ பெண்ணாக மாறினுடனே புதன் பகவான் கிட்ட மனைவியாக வந்துடுறாரு. அப்போ அவங்க 2 பேரும் வாழ்ந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு குழந்தை பிறக்குது, புரூரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிறக்குது. அப்போது இது அப்படியே தொடர பல காலம் போயிடுது. உடனே மகாவிஷ்ணுவை நோக்கி புதன் பகவான் கடும் தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த தவத்தால் மெச்சி போன மகாவிஷ்ணு வந்து நவக்கிரகத்தில் ஒன்றாக வரும்படி புதன் பகவானுக்கு அருள் கொடுக்குறார். அப்படிங்கும் பொழுது அந்த நவக்கிரகத்தில் ஒன்றாக புதன் பகவானும் அருள் பாவிக்கிறார். அப்போது அந்த புதன் பகவான் அப்படிங்கிறவர் தன்னோட சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். அப்படி சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது அவருக்கு குருவோட ஆதரவு, குருவோட ஆசீர்வாதம், குருவோட போதனை அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவுமே கிடைக்கல. அப்படி எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் அவராக வந்து ஜோதிடக்கலை, ஆன்மீக கலை, வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் இது எல்லாத்தையும் அவராக கற்றுக்கிறாரு. அப்போ அவராக கற்றுக்கிட்டு ஒரு பெரிய அறிவாளியாக, ஒரு பெரிய புத்திசாலியாக அவர் வாழ ஆரம்பிக்கிறாரு. நவகிரகத்துக்குள்ளே மகாவிஷ்ணு நோக்கி தவம் இருந்து நவகிரகத்துக்குள்ளே வர்றாரு அப்படிங்கிற மாதிரி புராண கதை இருக்குதுங்க. அப்போ அந்த புராண கதை பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு ஏகலைவன் அப்படிங்கிற ஒரு பட்டமும் இருக்குது. காரணம், எந்த ஒரு குரு போதனை, குரு ஆசீர்வாதம், குருவோட அறிவுரை இல்லாமல் அவராக எல்லா கலைகளையும் வல்லவராக வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டம் வந்து புதன் பகவான் இருக்குது. அதனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கும் பொழுது திருமண வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. அதனால தான் புதன் பகவானை அழிக்கிரகம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். காரணம், இளமகாராஜன் ஒரு வருஷம் ஆணாகவும் ஒரு வருஷம் பெண்ணாகவும் வாழ்கிறாங்க. அவர் பெண்ணா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அவர் ஆண். அப்போ அவர் ஆணா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது, அவர் பெண். அப்படிங்கும் பொழுது ஆணாகவும் பெண்ணாகவும் மாறி மாறி வாரும் பொழுது அது யார் கூட சேர்றாங்க அப்படின்னா புதன் பகவான் கிட்ட சேர்ந்து குழந்தையும் பிறந்துடுது. அதனால் புதன் பகவானுக்கு ஒரு அழிக்கிரகம் அப்படிங்கிற மாதிரி பேர் உருவாகுதுங்க. அப்போது அந்த புதன் பகவானும் கேது பகவானும் ஒன்றாக கூடும் பொழுது ஆணுக்கு கூடுனா ஆணுக்கு அந்த தாம்பத்தியத்தில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் நிலை, பெண்ணுக்கு கூடுனா பெண்ணுக்கு அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் நிலை. இதுவே புதனும் சனி பகவானும் ஆணோட ஜாதத்துலேயும் பெண்ணோட ஜாதத்துலேயும் கூடுனா அந்த கல்யாணம் தாம்பத்திய இதில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத நிலை அப்படிங்கிறது இன்று வரைக்கும் கொஞ்சம் நீடிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் புதன் பகவான் அப்படின்னு பார்த்தா புத்திகாரகன், அறிவுக்காரகன் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ஏகலைவன் சொல்லக்கூடிய பட்டமும் அந்த புதன் பகவானுக்கு பலமாகவே இருக்குது. அப்போ புதன் திசை நடக்கும் பொழுது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ராஜ கிரகமான புதன் பகவான் பார்த்திங்கன்னா அறிவில், புகழில், ஞானத்தில், புத்தி கூர்மையில் சிறந்த ஒரு கிரகம். அந்த கிரகத்தோட திசை நடக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தன்னோட அறிவை யூஸ் பண்ணி நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த கதையை, புதன் பகவானோட வரலாறு. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புதன் பகவானோட வரலாற்று கதையை பார்த்தாச்சு. இதுதான் புதன் பகவானோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லலாங்க, புராண கதையில் இருக்குது. நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த கிரகமான சுக்கிர பகவானோட வரலாறு நம்ம பார்ப்போம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கிரகத்தோட வரலாறு மட்டும் இல்லைங்க, நவகிரகத்தோட வரலாறு முடிஞ்ச உடனே ராசி பலன்கள் உடனடியாக வர ஆரம்பிச்சிடும். அதாவது ராசினா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சி, தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள், கிரக பெயர்ச்சி, அந்தந்த மாதங்களுக்கு உண்டான நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி நடந்தால் சனி பெயர்ச்சியோட பலன்கள், குரு பெயர்ச்சி நடந்தால் குரு பெயர்ச்சியோட பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பலன்களும் வர ஆரம்பிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.